இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. No, I completely condemn this. I completely condemn. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஒரு பெட்டு வந்து உங்களை கடிச்சிருச்சுன்னா உங்களுக்கான லீகல் ரெமெடிஸ் என்ன இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு ஓனர் அவரோட நாயை வாக்கிங் கூப்பிட்டு வராருன்னு வச்சுப்போம். அந்த டைமில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அது உங்களை கடிக்குது. அந்த ஓனர் நெக்லிஜென்ட்டாக, அதாவது மெத்தன போக்கோட செயல்பட்டு அவர் கண்டுக்காமல் அந்த நாயை கூட்டிகிட்டு வராரு, போதிய பாதுகாப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து செக்ஷன் 291 ஆஃப் பிஎன்எஸ் படி அவருக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ரெண்டாவது ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் ரெமெடி. சிவில் கேஸ் அவர் மேலே போட்டு உங்களுக்கு தேவையான காம்பன்சேஷனை அவர்கிட்டருந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் தெருவிலையோ அல்லது உங்கள் ஊர்லேயோ நிறைய நாய்கள் தொல்லை இருக்குதுன்னா முனிசிபல் கார்பரேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒருவேளை முனிசிபல் கார்பரேஷன் நம்மளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கலைன்னா அவங்க மேலே ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்ற ஒரு ரிட்டை வந்து நம்ம ஹைகோர்ட்டில் அவங்க மேலே போடலாம்.